தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 7 மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் கருமேகங்கள் சூழ்ந்து மந்தமான வானிலை நிலவி வந்தது. இந்த நிலையில் இரவு முதல் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நாகை, நாகூர், திருமருகல், கீழ்வேலூர், தேவூர், திருக்குவளை, தலைஞாயிறு, வேதாரண்யம், கோடியக்கரை, கோடியக்காடு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கியது. குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதும் சுமார் 37.35 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. மேலும் இன்று மழை நீடிக்கும் என அறிவிப்பு வெளியான நிலையில் நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்.